அன்பர்களே, இயேசுவின் மழைப்பொழிவு வெறும் வார்த்தைகள் அல்ல, அவை நமது ஆன்மாவின் ஆழத்தில் விதைக்கப்பட்ட விதைகள். குறிப்பாக, பேறு பெற்றோர் என்று இயேசு குறிப்பிடும்போது, அவர் ஒரு புதிய இறையியலை அறிமுகப்படுத்துகிறார். அது துன்பத்தில் பேரின்பம், தாழ்மையில் உயர்வு, இழப்பில் நிறைவு என்ற வித்தியாசமான, விசித்திரமான ஆனால் ஆழமான உண்மைகளை உள்ளடக்கியுள்ளது. இயேசுவின் இந்த வார்த்தைகள் உலகின் தர்க்கத்திற்கு முரணாக அமைகிறது. உலகம் உனக்கு என்ன வேண்டும் என்ற கேள்வியில் தொடங்குகிறது. ஆனால் இயேசுவின் நற்செய்தி நீ யாருக்காக உன்னை இழக்கிறாய் என்ற கேள்வியில் தொடங்குகிறது. இது சுயநலத்திலிருந்து அடுத்தவர் நலனுக்கான ஒரு பயணத்தை குறிக்கிறது. முதலாவதாக, இழப்பது பெறுவதுதான். இப்பொழுது பட்டினியாய் இருப்போரை நீங்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் நீங்கள் நிறைவு பெறுவீர்கள் என்று இயேசு சொல்லுகிறார். இயேசு இங்கு குறிப்பிடுவது வெறும் பசியை பற்றி மட்டுமல்ல, அவர் நமது வாழ்வின் தேவைகளையும், ஆசைகளையும், கனவுகளையும் கூட கடவுளுக்காக இழக்கும்போது ஒரு புதிய ஆன்மீக நிறைவு கிடைக்கும் என்கிறார். இது இந்த உலக இன்பங்களை விட பெரியது. இரண்டாவதாக, அழுவது மகிழ்வதற்காகவே. இப்பொழுது அழுது கொண்டிருப்பவர்களே, நீங்கள் பேறு பெற்றோர்கள், ஏனெனில் நீங்கள் சிரித்து மகிழ்வீர்கள் என்கிறார். இந்த வார்த்தைகள் துன்பத்தை ஒரு ஆசீர்வாதமாக மாற்றுகிறது. நமது கண்ணீரும் துயரமும் வீணல்ல, அவைகள் நமது மனதை சுத்திகரித்து கடவுளின் ஆறுதலை பெறுவதற்கு நம்மை தகுதியுள்ளவர்களாக மாற்றுகின்றன. மூன்றாவதாக, அவமானமே பெருமையே. மானிட மகன் பொருட்டு உங்களை வெறுத்து இகழ்ந்து தள்ளிவிடும்போது நீங்கள் பேறு பெற்றவர்களே என்று இயேசு ஆறுதலான வார்த்தைகளை நமக்கு சொல்லுகிறார். உலகில் நாம் அவமானப்படுத்தப்படும்போது நாம் கடவுளுக்காக போராடுகிறோம் என்பதை இது நமக்கு எடுத்து எம்புகிறது. அந்த அவமானம் கடவுளின் பார்வையில் ஒரு கிரீடமாக மாறுகிறது. மேலுமாக நாம் சில சமயங்களில் நமது கொள்கைகளுக்காக பிறரால் புறக்கணிக்கப்படலாம் அல்லது அவமானப்படுத்தப்படலாம். அப்போது நாம் கோபப்படுவதோ மனம் உடைவதோ இயல்புதான். ஆனால் இயேசுவோ அந்த அவமானத்தை ஒரு பரிசாக நமக்கு மாற்றி அமைக்கிறார். ஜெபிப்போமா? அன்பு ஆண்டவரே, எங்கள் தோல்விகளையும் இழப்புகளையும் உமது கையில் ஒப்புக் கொடுக்கும்போது அவற்றை உமது மகிமைக்காக நீர் மாற்றுகின்றீர் என்பதை நாங்கள் நம்புகிறோம். இன்றைய நாளுக்காக உமக்கு நன்றி சொல்லுகின்ற வேளையிலே, இந்நாள் வரையும் காத்து வந்தமைக்காகவும் இனி வரும் நாட்களிலே எங்களை காக்க இருப்பதற்காகவும் நன்றி செலுத்தி மகிழ்கிறோம். அன்பு தெய்வமே, நாங்கள் இருப்பது அனைத்தும் உமது ஆசீர்வாதத்தினாலேயே.